நமக்காக சிலுவையில் பாடுபட்டு மரித்த அவர் நமக்கென்று மீட்பை பெற்று தந்திருக்கின்றார். தனது விலை மதிப்பில்லாத இரத்தம், கடைசி துளி இரத்தம் வரை சிந்தி அவர் நம்மை கழுவி தூய்மைப்படுத்தி இருக்கின்றார். அவருடைய வல்லமை மிகுந்த வார்த்தைகளால் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். எல்லாம் அவர் நமக்கு தந்துவிட்டார். அவர் தந்திருப்பவற்றை நாம் அனுபவிக்க வேண்டுமென்றால், நாம் நம்முடையதாக்கி அவர் தந்திருக்கிற மீட்பை நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அவரது வார்த்தைகளை நாம் அறிக்கையிட வேண்டும். அந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல. வார்த்தை மனிதனானார், மனிதனாகி நம்மிடையே குடிகொண்டார். அந்த வார்த்தையை தான் நாம் சொல்லுகிறோம். எனவே நாம் சொல்லுவது இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறோம். எனவேதான் வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, அதிலிருந்து நாம் வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிறோம். எனவே அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்த நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே அதற்காக ஆண்டவரை நாம் இந்த வேளையில் போற்றி புகழ்வோம். அந்த வார்த்தைகளின் வழியாக அவர் நமக்கு தந்திருக்கிற மீட்பையும் நமக்கு தந்திருக்கிற ஏராளமான ஆசீர்வாதங்களுக்கு நம்மை உரிமையாக்கி கொள்ளவும் தகுதி பெறும் பொருட்டு நாம் ஆண்டவரை போற்றி புகழ்வோம். துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை போற்றி புகழ்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் வல்லவர், பெரியவர், நல்லவர், எங்கள் மீட்பர், எங்கள் இரட்சகர். உம்மை நாங்கள் போற்றி புகழ்கிறோம். ஆண்டவரே, நீ அஞ்சாதே, நான் உலகம் முடியும் மட்டும் உன்னோடு இருக்கிறேன் என்று வாக்களித்த தேவன். நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் நீர் எங்கள் அருகில்தானே இருக்கிறீர். உம்மை போற்றி புகழ்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நேற்று நாங்கள் உம்மை துதிப்பதனால் ஏற்படுகின்ற பயன்களை பற்றி கற்றுக்கொண்டோம். அதற்காக உம்மை போற்றி புகழ்கிறோம். ஆண்டவரே, எப்போதும் ஆண்டவரை போற்றி புகழும்போது அந்த துதியின் பயனை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, உம்மை அதற்காக நாங்கள் போற்றி புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எப்போதும் எங்கள் அருகில் இருந்து எங்களுக்குள் இருந்து எங்களை காத்து நடத்துகிறவரே, எங்களை உமது வலக்கையால் பற்றி பிடித்து நடத்தி செல்லுகிறவரே, எங்கள் பயங்கள் கவலைகள் அனைத்தையும் சிலுவையில் சுமந்து கொண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றி புகழ்கிறோம். ஆண்டவரே, இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எப்போதும் நீர் எங்களோடு இருக்கின்றீர், எங்களுக்குள் இருக்கின்றீர். நாங்கள் என்ன பேச வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், அனைத்தையும் உமது தூய ஆவியாரை அனுப்பி எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக உம்மை நாங்கள் போற்றி புகழுகிறோம். எங்களை வழி நடத்துகின்ற அதிசய தேவனாக, அற்புத தேவனாக எங்களுக்குள் நீங்கள் இருக்கிறீரே, அதற்காக உம்மை போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே, எக்காலத்தும் எங்களோடு இருக்கிறவரே, நீ அஞ்சாதே, ஏனெனில் நாம் உன்னோடு இருக்கிறோம். நம்பிக்கையில் தளராதே, ஏனெனில் நாமே உன் கடவுள். உன்னை உறுதிப்படுத்துவோம், உனக்கு உதவி செய்வோம், நமது வலக்கரம் உன்னை தாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி ஏசாயா இறைவாக்கினர் சொன்னது போல, ஆண்டவரே, எங்களோடு இருந்து நாங்கள் பயப்படாமல் உம்மீது கொண்ட நம்பிக்கையினால் வாழ்க்கையில் சோர்வு அடையாமல், தளர்ச்சி உறாமல், எப்போதும் உம்மில் நாங்கள்
புதுபலம் பெற்று வாழச் செய்கிறீரே, அதற்காக உம்மை நாங்கள் போற்றி புகழுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை போற்றி புகழுகிறோம். அப்பா பிதாவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இப்போது நாம் ஒரு துதிக்கின்ற பாடலை பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். எல்லோரும் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் A very good evening to you all. எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமான மாலை வணக்கங்கள். And I believe you are very happy to be back again. திரும்பவும் இந்த நற்செய்தி கூட்டத்துக்கு இறைவார்த்தையை கேட்பதற்கு ரொம்ப சந்தோஷமா நீங்க வந்திருக்கீங்கன்னு நான் நம்புறேன். அப்படிதானே? So we were coming by car from another church. We just finished in the evening. நாங்க சாயங்காலம் வேற ஒரு கோவில்ல நற்செய்தி அறிவிச்சிட்டு அங்கே இருந்து நாங்க வந்துட்டு இருந்தோம். So we were speaking about God's protection. நாங்க ஆண்டவருடைய பாதுகாப்பை பற்றி நாங்க பேசிட்டு இருந்தோம். And the topic opened about Psalms 91. அந்த தலைப்பு என்னன்னு சொன்னா அது திருப்பாடல் 91 ஆகும். How many of you have been speaking on Psalms 91? எத்தனை பேர் திருப்பாடல் 91 அதை படிச்சு எத்தனை பேருக்கு அதை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? திருப்பாடல் 91 தெரியுமா உங்களுக்கு? பைபிளில் திருப்பாடல் 91 அதை எத்தனை பேர் படிச்சு அதை டெய்லி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? It is a psalm of protection. அது பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு திருப்பாடலாகும். So the brothers who were with me, they said, why don't you teach today on Psalms 91? அப்ப என் கூட வந்த சகோதரர்கள் சொன்னாங்க, நீங்க ஏன் எங்களுக்கு இந்த திருப்பாடல் 91 எங்களுக்கு நீங்க சொல்லி தரக்கூடாது, கற்று தரக்கூடாது அப்படி கேட்டாங்க. I will not be able to finish the whole psalm. அப்ப நான் சொன்னேன், உங்களுக்கு முழுசும் நான் அதை நான் சொல்லி கொடுத்துக்கிட முடியாது அப்படி சொன்னேன். But I'm sure I'll be able to finish about 2 or 3 lines from Psalm 91. அப்போ 91 சங்கீத திருப்பாடல்ல இருந்து 1-2 வசனங்கள் வேணா நான் உங்களுக்கு கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். It will surely bless you. நீங்க தயாரா
தங்குபவர் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? Do you dwell in this place? நீங்க இந்த ஊர்ல இந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா? You don't dwell in this place, you dwell in your house. நீங்க இந்த இடத்துலயா வாழ்ந்துட்டு இருக்கீங்க? உங்க வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. You come to church for a service. இந்த ஆலயத்துக்கு ஒரு ஜெபத்துல ஒரு திருப்பலியில கலந்து கொள்றதுக்காக இங்க நீங்க வழிபாட்டுல கலந்துக்கிறதுக்காக வர்றீங்க. For example, some husbands are doing business or they're going to work. உதாரணமா சில வீட்டு தலைவர்கள் அவங்க ஏதாவது தொழில் செய்யலாம், வியாபாரம் செய்யலாம். They must be spending 15-17 hours outside. அவங்க 15 இருந்து 17 மணி நேரம் வரைக்குமாக வீட்டை விட்டு வெளியில அவங்க நேரத்தை செலவழித்து கொண்டிருப்பார்கள். The place that they are working. எந்த இடத்துல அவங்க வேலை பார்க்காங்களோ அந்த இடத்துல நேரத்தை செலவழிச்சிட்டு இருப்பாங்க. But that's not the dwelling place, that's not the place they live. அந்த இடம் வந்து அவங்க வாழ்ற இடம் கிடையாது. The place that you live is your home. எந்த இடத்துல நீங்க வாழ்றீங்களோ அது வந்து உங்களுடைய வீடு என்று அழைக்கப்படுகிறது. Now God is saying to us that there is a dwelling place. கடவுள் நமக்கு சொல்கின்றார் வாழக்கூடிய ஒரு இடம் இருக்கின்றது. And it is a secret place. அது வந்து ஒரு ரகசியமான இடம். Of the Most High God. அது உன்னதமான கடவுள் வாழக்கூடிய இடம் என்று சொல்லுகின்றது. When I was trying to look at the place called dwelling, நான் வந்து இந்த வாழுகின்றவர் அதை நான் பார்க்கும்போது the dictionary meaning is to take hold of. அந்த டிக்ஷனரியில் உள்ள அதுக்குள்ள பொருள் என்னன்னு சொன்னா அதை எடுத்துக்கொள்வது, To remain. ஒரு இடத்தில் இருப்பதற்காக அதை எடுத்துக்கொள்வது. To settle down. ஒரு இடத்துல அமர்ந்திருப்பதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய இடம். But the Lord gave me a very different definition of dwelling. ஆனா கடவுள் இந்த தங்கி இருப்பது என்பதற்கு ஒரு வித்தியாசமான ஒரு பொருளை அவர் கற்றுக் கொடுத்தார். In a city of Bombay, பாம்பே போன்ற இடங்களிலே when there are some floods or something in the neighboring villages, பக்கத்தில் உள்ள கிராமங்கள்ல ஏதாவது வெள்ளம் அல்லது அது மாதிரி ஏதாவது அழிவு ஏற்பட்டால் these refugees have lost their resources. அங்க அதுல பாதிக்கப்பட்ட அகதிகள் மாதிரி இருக்கிறவங்க வாழ்வுக்குள்ள ஆதாரங்களை எல்லாம் அவங்க இழந்துடுறாங்க. They are very, very poor people. அவங்க ரொம்ப ஏழ்மை நிலையில உள்ளவங்க. So they come from the villages to the city. அப்போ அந்த கிராமப்புறங்கள்ல இருந்து அவங்க நகர்ப்புறங்களுக்கு அப்படியாக அவங்க வர்றாங்க. And they find a vacant place. அப்ப அவங்க யாருமே தங்கி இருக்காத ஒரு இடத்தை அவங்க பார்க்கறாங்க. Within few hours they can build a small tent, a small house. அப்போ கொஞ்ச நேரத்துக்குள்ள அவங்க வந்து ஒரு தங்குறதுக்கு ஒரு சின்ன கூடாரம் மாதிரி அவங்க ஒரு சின்ன வீடு போல அவங்க அதிலே ஏற்படுத்தி கொள்கின்றார்கள். The covering of the house will be a plastic cover. அந்த தலைக்கு மேல அவங்க இருக்கக்கூடிய அந்த கூடாரத்துல அவங்க என்ன போடுறாங்கன்னா பிளாஸ்டிக் அந்த ஷீட்டை தூக்கி அது மேல போட்டுக்கறாங்க. There will be bamboo sticks. அதுக்கப்புறம் குச்சிகள், மூங்கில் குச்சி எல்லாம் இப்படி அங்கேயும் இங்கேயுமா வச்சு கட்டி அதுக்கு மேல இதை போடுறாங்க. And they will live there. அது உள்ள அவங்க தங்கி இருக்கிறாங்க, வாழ்றாங்க. After some days, கொஞ்ச நாளைக்கு பின்னால the municipality will come. முனிசிபாலிட்டில இருந்து வந்து பார்க்கறாங்க இவங்கள. To break their house. அதெல்லாம் உடைச்சி அந்த இடத்தை மாத்துறதுக்கு, ஏன்னா அது வந்து பொது இடம், அதை மாத்துறாங்க. So when the municipality vehicle comes, அப்போ முனிசிபாலிட்டில இருந்து வண்டி எல்லாம் வருது, அதை மாத்துறதுக்காக they try to salvage the things that they can. அவங்க எவ்வளவு ஜாமான அங்க இருந்து அதுல இருந்து எடுக்க முடியுமோ அதை எடுத்துக்கிறாங்க. But the municipality will take the bamboos, the plastic and all that and put it in the vehicle. ஆனா முனிசிபாலிட்டி என்ன பண்ணும்னு சொன்னா அவங்க இப்படி கட்டி வச்சிருக்கிற கம்பு, குச்சி, அதுக்கு மேல உள்ள தகரமோ அல்லது பிளாஸ்டிக் அது எல்லாத்தையும் அவங்க கொண்டு வந்திருக்க வண்டியில அள்ளி போடுவாங்க. And they'll clear the place. அந்த இடத்தை அப்படியே அவங்க நல்லா சுத்தம் பண்ணிடுவாங்க. The vehicle is gone. அதுக்கப்புறம் அந்த வண்டி அங்க இருந்து போயிடும். Next day what will you see? அடுத்த நாள் நீங்க என்ன பாப்பீங்க அந்த இடத்துல? Next day what will you see? அடுத்த நாள் எதை பாப்பீங்க அங்க? These people are back in the place building one more house. அவங்க என்ன செய்வாங்க? போலீஸ் இந்த முனிசிபாலிட்டி வரும்போது அங்க இருந்து போனாங்கல்ல, மறுநாள் அங்க வந்து திரும்பியும் ஒன்ன கட்டிட்டு அங்க உட்கார்ந்துருப்பாங்க. Are you understanding? புரியுதா? There are other things. A person who wants to do business, யாராவது ஒருத்தங்க தொழில் செய்ய விரும்புறாங்க, he does not have a place.
அவங்களுக்கு இடம் இல்லை. By the roadside he puts the things. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, தெரு ஓரத்துல பிளாட்ஃபார்ம்ல நடந்து போற நடப்பாதையில அங்க ஜாமான வைக்கிறாங்க. The municipality comes, he takes his things and runs. முனிசிபாலிட்டில இருந்து யாராவது வந்தாங்கன்னா உடனே ஜாமான்கள் எல்லாம் அப்படியே சுருட்டி அள்ளிக்கிட்டு ஓடிடுறாங்க இன்னொரு இடத்துக்கு. Once they are gone, அவங்க எல்லாரும் வந்துட்டு போன பிறகு his shop is open again. Have you seen that? திருப்பியும் அந்த கடை வந்து உடனே திறந்து வச்சிருவாங்க. இதை நீங்க பார்த்திருக்கீங்களா? Have you seen that? பார்த்திருக்கீங்களா? Does this happen in Nagarkoil? இது நாகர்கோயில்ல நடக்குதா? பார்த்திருக்கீங்களா? Okay. Now what is that person saying? அவங்க என்ன செய்றாங்க, என்ன சொல்றாங்க? அவங்க Even though he is pushed out of that place, அந்த இடத்தை விட்டு அவங்கள துரத்தி விட்டாலும் yet he forces back to get into that place. அவங்க திரும்பவும் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவங்க உந்தப்படுகிறார்கள். That is called the dwelling place. அதுதான் அவங்க இருக்கக்கூடிய இடம், வாழ்றக்கூடிய இடம். Our dwelling place is the word of God. நம்முடைய வாழக்கூடிய இடம் எதுன்னு சொன்னா இறை வார்த்தை. அதுதான் நாம் வாழக்கூடிய கூடாரம். Because the word of God is God himself. ஏனென்றால் அந்த இறை வார்த்தை கடவுள் அவரே கடவுளாக இருக்கிறார். So the devil is going to put pressure on you to get out of the dwelling place. சாத்தான் நம் மீது அமுக்கங்களை கொண்டு வந்து அந்த வாழும் கூடாரத்திலிருந்து நம்மை வெளியே துரத்த பார்க்கின்றான். Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. He is going to give you worry, he is going to give you fear. சாத்தான் நமக்கு கவலையையும் பயத்தையும் நம்மில் அவன் உண்டாக்குகின்றான். So when you have this worry and fear, are you dwelling in God's place or are you dwelling in the devil's place? இவ்வாறு பயமும் உங்களுக்கு கவலையும் உங்க வாழ்க்கையில வரும்போது நீங்கள் ஆண்டவர் கொடுத்த கூடாரத்தில் நீங்கள் வாழுகின்றீர்களா அல்லது சாத்தான் அமைத்து கொடுத்த கூடாரத்தில் வாழ்கின்றீர்களா? So most of the time where are we dwelling? அதிக நேரங்கள்ல நம்ம எங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? நம்ம God's place, கடவுளுடைய கூடாரத்துல நம்ம இருக்கோமா or devil's place? அல்லது சாத்தான் நம்மள துரத்தி விட்ட அந்த கூடாரத்துல போய் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா? எங்க இருக்கிறோம்? devil. So here is the psalm speaking about the person who dwells in the secret place. இங்க இந்த திருப்பாடல் எதை பற்றி கூறுகின்றது என்றால் ஆண்டவர் அவருடைய ரகசியமான அந்த கூடாரத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நபரை பற்றி இந்த திருப்பாடல் நமக்கு விளக்கி கூறுகின்றது. Say that, secret place. சொல்லுங்க, ரகசியமான கூடாரம். Now many of you might be living together. இதுல வந்து நிறைய பேர் சேர்ந்து நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க ஒரு இடத்துல. Might be the joint family. சில சமயத்துல கூட்டு குடும்பமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். Praise God. Praise God. Now between the husband and the wife, கணவருக்கும் மனைவிக்கும் இடையில are the secrets shared everywhere or only in the bedroom? எல்லா ரகசியங்களையும் எங்க அவங்க பகிர்ந்துக்குவாங்கன்னா அவங்களுடைய படுக்கை அறையில. Hello. அப்படித்தானே? Not everything is shared in the living room where everybody is there. எல்லாரும் உட்கார்ந்து கதை அடிக்கிற இடத்துல கணவரும் மனைவியும் அவங்களுக்குள்ள ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. But in the bedroom, ஆனா படுக்க போகும்போது அந்த அறையில உட்கார்ந்து பேசிக்குவாங்க. the same thing God is saying. அதே மாதிரி தான் கடவுள் சொல்கின்றார். The person who dwells in God's dwells in the place of God, ஒரு நபர் கடவுளுடைய அந்த தங்கும் இடத்தில் அவர் வாழும்போது God takes him to the secret place to share his secrets with him. அப்போது கடவுள் அவரை ரகசியமான இடத்துக்கு அழைத்து சென்று அவர் தன்னுடைய ரகசியங்களை அந்த நபருக்கு அந்த மனிதருக்கு வெளிப்படுத்துகின்றார். This psalm was written by Moses. இந்த திருப்பாடலானது மோசேயால் எழுதப்பட்டது. When they had to go to the promised land, அவர்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு போக வேண்டி இருந்தது. they had come out of Egypt. அவர்கள் எகிப்து நாட்டை விட்டு வெளியே வந்து இவ்வாறு வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்காக அவர்கள் செல்வதற்கு பயணம் மேற்கொண்டார்கள். And they are now roaming in the wilderness. அவங்க பாலைவனத்திலே இவ்வாறு சுற்றி அவர்கள் திரிந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். They are wandering
from place to place in the desert. அந்த பாலைவனத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே அவங்க அலைஞ்சு போயிட்டே இருக்காங்க. So Moses is saying, is sharing his secrets and sharing his relationship with God. அப்போது மோசே தன்னுடைய ரகசியங்களையும் தன்னுடைய கடவுளோடு அவர் தன்னுடைய எண்ணங்களையும் அவர் பகிர்ந்து கொள்கின்றார். God spoke the secrets with Moses. கடவுள் தம்முடைய ரகசியங்களை மோசேயோடு பகிர்ந்து கொள்கின்றார், பேசுகின்றார். And told him about the things that he was going to do. அவர் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்ய போகின்றாரோ அதை மோசேக்கு கடவுள் வெளிப்படுத்துகின்றார். And that is why this psalm is giving an assurance for all of us. அதனால்தான் இந்த திருப்பாடல் நம் அனைவருக்கும் ஒரு நிச்சயத்தை, உறுதிப்பாட்டை அது கொடுக்கின்றது. The same God who shared the secrets with Moses, அதே கடவுள், எந்த கடவுள் தன்னுடைய ரகசியங்களை எல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினாரோ அந்த கடவுள் he is willing to share the secrets with you as well. உங்களோடும் தன்னுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதற்கு அவர் சம்மதம் உள்ளவராக, அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கின்றார். But on one condition, ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, if you are willing to dwell in his place. நீங்க அவருடைய அந்த கூடாரத்தில் தங்குவதற்கு விருப்பம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். So let's read that verse 1 again. ஒன்னாவது வசனத்தை நம்ம திரும்பவும் வாசிப்போம். He that dwells in the secret place of the most high God. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், பாதுகாப்பில், உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கி இருப்பவர். The most high, is it there? இங்க உன்னதர், Is it there? உன்னதர். Listen. எல்லாம் கவனிங்க. God, the Bible speaks about God having different names. பைபிள்ல ஆண்டவருக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. His name is Jehovah Jireh. யெகோவா ஈரே அப்படின்னு நம்ம சொல்றோம். That means he is the provider. அவர்தான் நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவு செய்பவர். Jehovah Shalom, that means he is the God of peace. யெகோவா ஷாலோம் அப்படின்னு சொல்றது அவர் நமக்கு அமைதியை தருபவர். Jehovah Elohim means he is the creator. யெகோவா எலோயிம் அப்படின்னு சொன்னா அவர்தான் உருவாக்குகின்றவர். So every name speaks about God's character. ஒவ்வொரு பெயரும் அவருடைய தன்மைகளை, பண்புகளை வெளிப்படுத்துகின்றது. Now if you see in the Bible, people called God by different name. பைபிள்ல வாசிக்கும் போது நீங்க பார்க்கலாம், மனிதர்கள் கடவுளை வேறு வேறு பெயர்களில் அவரை அழைத்தார்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Here God is called as the God the Most High. இங்க கடவுளை அவர் எப்படி அழைக்கப்பட்டிருக்கின்றார் என்றால் உன்னதர் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றார். Now when you call God, you are my healer, what will he do? நீங்க கடவுளை ஆண்டவரே நீர் என்னை குணப்படுத்துபவர் அப்படின்னு கூப்பிடும்போது அவர் என்ன செய்வார்? He will heal you. அவர் உங்களை குணப்படுத்துவார். When you say God, you are my provider, what will he do? ஆண்டவரே நீர் என்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவு செய்பவர் அப்படி சொல்லும்போது என்ன செய்வார்? தேவைகளை நிறைவு செய்வார். When you say God, you are my savior, what will he do? ஆண்டவரே நீரே என் மீட்பர் அப்படி சொல்லும்போது என்ன செய்வாரு? நம்மை மீட்டுக் கொள்வார். Now when you call God, you are the most high, what will he do? ஆண்டவரே நீரே உன்னதர் அப்படி சொல்லும்போது அவர் என்ன செய்வாரு? நமக்கு என்ன கொடுப்பாரு? Okay, open to Psalms 57. He gives you what will God do when you say call him by that name. உன்னதர்னு சொல்லும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு திருப்பாடல்